வணக்கம் நண்பர்களே. சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் நிதி உதவி செய்ய விரும்பினால் யூடியூப் சேனலில் எங்களுடைய சேனலுடைய மெம்பர்ஷிப் என்று சொல்லக்கூடிய உறுப்பினராக நீங்கள் இணைந்து கொண்டு அந்த பங்களிப்பை செய்ய இயலும். அதற்காக ஜாயின் ஒரு பட்டன் இந்த வீடியோ கீழே இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அதற்குரிய தொகை ரூபாய் 119 சந்தாவாக செலுத்த வேண்டியிருக்கும். விருப்பப்படுகின்ற நண்பர்கள் இந்த பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவிலே தத்துவ அறிஞர்கள் பலர் தோன்றியிருக்கிறார்கள். ஆன்மீக ஞானிகள் சமூக சீர்திருத்தத்திலே தங்களை ஈடுபடுத்தியும் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அரசியல் சித்தாந்தங்கள் தோன்றாத காலகட்டங்கள் அது. ஒரு பெரிய அளவிற்கு அரசியல் விழிப்புணர்வு மட்டுமல்ல, எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட அப்பொழுது சாத்தியப்படவில்லை. நாடு என்பது அரசர்கள் ஆளும் நாடாகத்தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி டெமோக்ரஸின்ற அந்த பொலிட்டிக்கல் கான்செப்டெலாம் அப்போ இல்லை. ஆனால் மக்கள் உயிக்க வேண்டும், மக்கள் வளமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை இந்த சமூக சீர்திருத்த ஞானிகளுக்கு இருந்து வந்தது. அந்த அடிப்படையிலே கடவுள் என்பதை ஒரு அழிவு சக்தியாக அல்லது பயமுறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அல்லது பெரிய ஆக்க சக்தியாக கூட அவர்கள் முன்வைக்காமல் கடவுள் என்ற ஒரு விஷயத்தை பேரன்பு என்ற கான்செப்ட் மூலமாக தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அங்கே தான் சமத்துவம் என்பது சாத்தியப்படுகிறது. புத்தர் சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை பற்றி யோசிக்கின்றார். அதே மாதிரி யூனிவர்சல் பிரதர்வுட் பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மக்கள் இணைந்து தோழமையோடு, நட்போடு, சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவையாக இருந்தே வந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலான அரசியல் புரட்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. ஆன்மீக தளத்தில் இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு கான்செப்டை, சாதி சமய பேதமற்ற அனைவரும் அன்பினால் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான கோட்பாடு என்று வலியுறுத்தி வந்த மிக முக்கியமான ஒரு ஞான குரு தான் குரு நாராயணகுரு அவர்கள். நாராயணகுரு அவர்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாராயணகுரு கேரளாவில் தோன்றிய ஒரு மகான் என்ற அளவிலே நமக்கு தெரியும். சிலருக்கு அவர் சமூக சீர்திருத்தங்களை முன்வைத்தவர் என்று தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், அவருடைய செய்த காரியங்கள் இன்றைக்கு கேரளாவில் சமூக கலாச்சார அரசியல் பரப்பில் எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது, இன்றைக்கு அவர் எப்படி ஒரு போற்றத்தக்க ஒரு அறிவு கொண்ட ஒரு சமூக ஞானம் கொண்ட ஒரு ஆன்மீக குருவாக மக்களால் அவதானிக்கப்படுகிறார் என்றெல்லாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். 1854 திருவனந்தபுரம் பக்கத்தில் செம்பழஞ்சி என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் நாராயணகுரு அவர்கள். நாராயணன் தான் அவர் பேர். பிறகு குருன்றதை மரியாதை நிமித்தமாக பக்தர்கள் சேர்த்துக்கொள்கிறார்கள். தந்தை மாடர்ன் ஆசான், அம்மா குட்டியம்மா. அவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஈழவ சாதியை சேர்ந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு, சட்டங்கள்லாம் உண்டு. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்போ ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில் சாதியத்தின் கொடுமையினால் ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு காலகட்டம் நமக்கு தெரியும். புலையர் என்றால் 10 அடியில் நிற்கணும், நாயர்னா 5 அடியில் நிற்கணும். உயர் சாதியை விட்டு, உயர் சாதி மக்கள் இருக்கிறாங்களே அவங்க முன்னால் அவங்க நிற்கக்கூடாது. இவங்க ஈழவர்கள் 10 அடி, இன்னும் தலித்துகள்லாம் 15 அடி 20 அடி வரவே கண்ணு முன்னாலே படக்கூடாத சாதியெல்லாம் உண்டு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு 10 அடி தள்ளி நிற்கிற ஈழவ ஜாதியில் தான் பிறக்கிறார் இவர். வறுமை கோடு தான், எந்த விதமான வருமானமும் அதிகமாக இல்லாத ஒரு சமுதாயம் தான். கல்வி கற்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார் நாராயணன். பள்ளிக்கூடத்துக்கு போகலை. தைக்காடு ஐயாவுன்னு ஒருத்தர், தமிழ் அறிஞரும் கூட அவர்
அடிமுறை ஆசான், இந்த டிஃபென்ஸ் ஆர்ட்டில் வாத்தியாராக இருக்கிறார் அவர். அது தவிர வேதங்களை கூட கற்றவர் அவர். தைக்காடு ஐயாவும் அவர்கிட்ட போய் படிக்கிறார் இவர். அவரை இவருக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறார். தமிழ் படிக்க கற்றுக் கொடுக்குறார். நாராயணகுரு தமிழிலே மிகச்சிறந்த விற்பனர். திருக்குறளை கூட பின்னால் மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த அளவுக்கு தமிழில் திருமூலர் படிக்கிறார். ஒரு ஆன்மீக கல்வி தான். கல்வினா வேறு எந்த கல்வியும் அப்போ கிடையாது. செயல்முறை கல்வியை அந்தந்த சாதி போய் கற்றுக்குருவாங்க. அந்த சாதிக்குள்ளே கல்வினா வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஆன்மீக அல்லது வேதங்கள், உபநிடதங்கள் இதை படிப்பது தான். சமஸ்கிருதமும் அவர் கற்றுக்கிறார் இந்த வயதிலே. இவருடைய 15வது வயதில் இவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அப்பா இவர் மாமாவுடைய கடையில் போய் உட்காந்து வேலை பார்க்குறாரு. அப்பா கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிறாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நாராயணகுரு தன்னுடைய கல்வி ஆர்வம் மட்டுமல்ல, கல்வியினால் பெற்ற அந்த அறிவானது அவர் வாழ்க்கையினுடைய அர்த்தம் குறித்து தேடுவதற்காக அவரை தன்னுடைய வாழ்நிலை சூழலிலிருந்து வெளியே அனுப்புகிறது. எங்கே போனார்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல. முதல்ல அவர் தன்னுடைய ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்கிறார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அந்த ஊரில் இல்லை. அவர் 23 வயதில் இளைஞன் நாராயணன் ஆன்மீக தேடலோடு புறப்பட்டு போகிறார். கன்னியாகுமரி கிட்ட இருந்த மருத்துவ குகைன்னு ஒரு குகை, அங்கே இருந்து ஒரு 6 வருஷம் அவர் தவம் பண்ணிக்கிறார். இது குறித்து பின்னால் அவர் எழுதியிருக்கிறார் தவம் செய்ததாக. இந்த தவ வாழ்க்கையில் அவருக்கு நிறைய ஆன்மீக அனுபவங்கள் கிடைத்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் சிவனை தான் மனசில் இருத்தி கடுமையான தபஸ் பண்ணுறார். அந்த 6 ஆண்டுகளில் அவருக்கு எந்த விதமான ஒரு ஒளி கிடைத்தது, அவர் எம்மாதிரியான ஒரு தத்துவார்த்த சிந்தனைக்கு சென்றார் என்பதெல்லாம் அவருடைய எழுத்துக்களில் தெரிகிறது. கிட்டத்தட்ட 40 புத்தகங்கள் அவரது வெளில வந்திருக்குது. ஆக அவர் உள்ளே உருவாக்கிய ஒரு தத்துவம் என்பது அத்வைத தத்துவமாகத்தான் இருப்பதாக தெரிகிறது. அத்வைதத்தை தான் அவர் ரியலைஸ் பண்ணுறார். அதுக்கு முன்னாலே நிறைய வாசிச்சிருக்கிறாரு. அந்த தவத்தின் மூலமாக அவர் ரியலைஸ் பண்ணுற நோஷன், தத்துவ அடிப்படை என்பது அத்வைத தத்துவ அடிப்படையாகத்தான் இருக்கிறது. 6 ஆண்டுகள் கடுமையான தவம் புரிந்து தன் உள்ளுக்குள்ளே ஒரு கன்வின்ஸ் பார்த்து ரியலைஸ் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ரமணர் கூட இப்படி தான் குகையில் போய் தவம் பண்ணுறாரு. இதே போல் பல்வேறு முனிவர்கள் எல்லாம் புத்தர் போதி மரத்தடியில் தவம் பண்ணுறாரு. தேடி அலையிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் நீங்கள் யாரை வேணால் எடுத்து பாருங்கள், விவேகானந்தர் கூட எடுங்க, இந்த காலத்து சங்கரர், ஆதிகால சங்கரர் எடுத்து பாருங்கள், எல்லாருமே தேடி தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. பல கேள்விகளை கேட்டு பார்த்துருக்குறாங்க. எது சரியானது, எது அறிவு, எது கடவுள், எனக்கும் உறவுக்கும் என்ன உறவு, இதான பேசிக்கான கொஸ்டின். அப்போல்லாம் அப்போ இந்த கேள்விக்கான அவருக்கு கிடைத்த பதில் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் என்பது ஒரே ஒரு சக்தியினால் ஆக்கப்பட்டது தான். அதில் வேறுபாடுகளே இல்லை. எல்லா வேறுபாடுகளும் கலைந்த ஒரு பரபிரம்மமாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அது இயங்க சக்தியாக இருக்கிறது. கடவுள் பிரதிபலிக்காத பொருட்கள் இல்லை. மார்க்ஸ் சொல்லுவார், பொருள் தான் கருத்துக்களாக பிரதிபலிக்கிறதுன்னு. இல்லை, கடவுள் தான் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு இவர் நினைக்கிறார், அனுபவப்படுகிறார். அதுக்கு உள்ளார்ந்த இந்த கான்ஷியஸ்னஸ் உள்ளே நினைக்கிற அந்த மாறுதல்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயமாக தான் நான் இதை விளக்க முற்படுகிறேன். ஸோ அவருக்குள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் ஒரு தத்துவ மாணவனுடைய கடமையாக கூட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர் உள்ளுக்குள்ளே நடந்த அந்த மாறுதல்கள் அவரை ஒரு எழுச்சி மிக்க ஒரு சீர்திருத்தவாதியாக மாற்றுகிறது. ஆத்ம உபதேச சாதகம்னு ஒரு புக் எழுதுகிறாரு, ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. அதில் தான் தான் ஒரு ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கியதாக குறிப்பிடுகிறார். சச்சித் ஆனந்தம்னு அவங்க அத்வைதத்தில். அந்த ஆனந்தத்தை அடைவது தான் இந்த மனிதர் வாழ்க்கையினுடைய இறுதி நோக்காக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அந்த ஆனந்தத்தை தான் அடைந்ததாக அவர் குறிப்பிடுகிறார்.
அதுக்கு பிறகு வந்து இவர் அருவிப்புறம்ன்ற ஊருக்கு வரார். நெய்யாறு பக்கத்தில் இருக்கின்ற அருவிப்புறம் காட்டுக்கு வரார். அந்த காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறார். மறுபடியும் அவருடைய மக்கள்கிட்டலாம் போகல. அங்கே வழக்கப்படி மாடு மேய்க்க வந்த சிறுவன் இப்படி ஒரு சன்னியாசி கடுமையான தவம் புரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ஊருக்குள்ளே சொல்கிறாரு. அவரும் போய் முதல் சீடராக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். பிறகு ஊருக்குள்ளே அவரை பார்க்க நிறைய பேர் வராங்க, தொடர்ந்து வராங்க. பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு சன்னியாசி வந்திருக்கிறாரு அப்படின்னாலே ஏதாவது அருள் கிடைக்கணும் போவாங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சில காரியங்கள் நடந்தேறியும் இருக்கின்றன. இம்மாதிரியான ஞானம் பெற்ற சன்னியாசிகளோ அல்லது குருமார்களோ ஒரு இடத்தில் இருந்து அவர்களை நாம் சந்தித்தோம் என்றால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதுதான் பக்தியினுடைய அடிப்படையும் கூட. இம்மாதிரி ஏதாவது பெறுவதாகத்தான் அந்த காலம் தொட்டே இருந்து வந்திருக்கிறது. அது பிற்காலத்தில் வந்து நாராயண குருவை சந்தித்தால் நம் வாழ்வு நீடிக்கும் என்ற நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு ஏற்பட்டது உண்மை. அவர் இந்த தவம் செய்து கொண்டிருந்தவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வராங்க. அப்போ அவர்கிட்ட மக்கள் போய் பேசுகிறாங்க. மக்கள்னால் யாருனாக்க தாழ்த்தப்பட்ட மக்கள், தீண்டத்தகாத மக்கள், உயர்சாதி மக்கள் வந்து ஒரு அற்புதமான நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிராமணர்களாக இருக்கட்டும், சத்திரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கான கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களுக்குள்ள கேரளாவில் ரொம்ப மோசமான சூழ்நிலை. அப்போது விவேகானந்தரே கூட சொல்லுவார், இந்தியாவில் வந்து மிக மோசமாக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்ட ஒரு நரகம் வந்து கேரளா. இந்த சாதாரண மக்கள் எல்லாம் வந்து ஈழவ மக்களாக இருக்கட்டும், நாயர் மக்களாக இருக்கட்டும், புலையர்களாக இருக்கட்டும், யாருமே கோயிலுக்கே உள்ளே போக முடியாது. இவர்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட, ஒரு வாழும் உரிமையே கூட நிலைநிறுத்தப்படாத ஒரு சமுதாயமாக இருந்தது. இந்த மக்கள் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு கடவுள் உள்ளே உட்காந்துருக்கிறாரு, நம்ம வந்து கும்பிட முடியாமல் இருக்குதுன்னு வருத்தப்படுறாங்க. இதை வந்து நாராயண குருவிடம் வந்து அந்த கவலையை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களால் வந்து போய் இந்த மாதிரி வணங்க முடியவில்லைன்னு. நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன, நாராயண குரு அவர்களும் வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து வேதங்களை கற்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது, அல்லது உபநிடதங்களை பற்றியிருக்கிறார், மேலை நாட்டு தத்துவங்களை பற்றி கூட படித்திருக்கிறார், திருமூலரை பற்றி படித்திருக்கிறார்னாக்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட் குருமார்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அதுதான் அவருடைய வாய்ப்பு என்பது. அவர் தேடி சென்ற பாதைகளே அவருக்கு கிடைத்த ஞானாசிரியர்கள் அவருக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த கல்வி அறிவோடு தான் தியானத்தில் ஈடுபட்டு பெற்ற ஒரு அத்வைத அனுபவம் என்பது அவருக்கு உள்ளுக்குள்ளாக ஒரு மாபெரும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஒரு ஃபிலசாபிக்கல் பேஸ் இல்லாமல் ஒரு சமூக சீர்திருத்தமோ அல்லது அரசியல் மாறுதல்களோ நம்ம வந்து பேசவே முடியாது. ஒரு 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 தத்துவார்த்தமான ஒரு அடிநாதமானது தேவைப்படுகிறது எந்த மாற்றத்திற்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் வந்து இவர் அத்வைதத்தை வந்து தன்னுடைய சாரமாக வைத்திருக்கிறார். அறிவுப்புறம் மக்களுடைய முறையீடுகளை தொடர்ந்து கேட்ட அவருக்கு வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே சொன்னார், கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஆலய பிரவேசம் என்று போராடி உள்ளே இப்போ போக வேண்டாம், உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு நான் சொல்கிறேன், தைரியமாக அதை கடைப்பிடிங்க. இந்த ஆத்தங்கரையில் நம்ம ஒரு சிறு கோயிலை கட்டுவோம், நமக்கான கோயிலை ஒன்று கட்டுவோம். அந்த கோயிலில் ஒரு சுவாமியை நான் பிரதிஷ்டை செய்து கொடுக்கிறேன். அது வந்து முக்கியமான விஷயம். கோயில் என்னென்னாக்க இந்த ஆகம விதிகளில் ஒரு பெரிய குருநாதர் வந்து பிரதிஷ்டை செய்வார் சிலையை. அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி செஞ்ச ஏற்பாடு தான் அதுக்கு சக்தி வரும் நம்பிக்கை இருக்குது. நாராயணகுரு அந்த பகுதியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகானாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு சுவாமி சிலையை வந்து நீங்கள் நிறுவி கொடுக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வந்து அதை வழிபடலாம்ன்றார். அது ஒரு சிவராத்திரி. அந்த ராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து எல்லோரும் சின்ன கோயில் கட்டிடுறாங்க, ஒரு பீடம் ரெடியாக இருக்குது. எந்த சுவாமி சிலையை அங்கே வைக்க போகிறான்னு யாருக்கு தெரியாது. எதுவாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையே இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய இவர்கள் பெரும் கோயில்களில் பெரும் தெய்வங்களை வழிபட அனுமதிக்காத காரணத்தினாலும் பாரம்பரிய முறைகளினாலும் சிறு தெய்வ வழிபாட்டிலே மக்கள் ஈடுபட்டு வந்தவர்கள்.
பெரும்பாலும் அவங்கவுங்களுக்கான குல தெய்வங்கள் இருக்கலாம், சிறு சிறு தெய்வங்களை உருவாக்கி இருக்கலாம். அதற்காக வந்து இவங்களுடைய வழிபட்ட முறைகள், ரிச்சுவல்ஸ் இருக்குது பாருங்கள், அது கூட கொஞ்சம் பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. நிறைய உயிர் பலி கொடுப்பது என்பது வந்து அங்கே வந்து வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, மண்டைக்காடு பக்கம் போனால் அந்த கோயிலில் சொல்லுவாங்க இங்கே உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் இருந்தாங்க மக்கள். அந்த காலகட்டத்தில் இவர் எந்த சுவாமியை கொண்டு வந்து வைக்க போகிறான்றது வந்து எல்லாருக்கும் வியப்பாக இருந்தது. அவர் நிஷ்டையில் இருக்கிறாரு, நைட்டு ஆகிட்டே இருக்குது, தியானத்தில் இருக்கிறாரு, மக்கள் குழுமி இருக்கிறாங்க, நீங்கள் கோயில் திறக்க போகுது அப்படின்ட்டு குழுமி இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், பல்வேறு சாதி இருக்குது, தாழ்த்தப்பட்ட மக்களே பல சாதியினர் இருக்கிறாங்க. இப்போ குருநாதர் என்ன செய்ய போகிறாரு ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இவர் நேராக போய் அந்த ஆற்றுல இறங்கி நடந்து உள்ளே போயிட்டு அங்கிருந்து வந்து அவர் எழுந்திருக்கிறார். எந்திரிச்சு வரும்போது கையில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அது சிவலிங்கமா அல்லது சிவலிங்கம் வடிவம் கொண்ட ஒரு கல்லா என்பது தெளிவாக்கப்படவில்லை. அதை கொண்டு வந்து அவர் வந்து பிரதிஷ்டை செய்கிறார். எல்லாரும் ஆனந்தத்தில் வந்து நமக்கு ஒரு கோயில் உருவாகி இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சின்ன அச்சமும் இருக்கிறது, ஐயோ அதான் பிரச்சனை வருமோன்னு. இப்போ நாராயணகுரு சொல்கிறாரு, இது ஈழவ சிவன், ஈழவ சாதி மக்களுக்கான சிவன், இது உயர் ஜாதி மக்களுடைய கோயில் இல்லை, இது நம்முடைய கோயில். ஆனால் நம் கோயிலில் யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் கடவுளை வழிபடலாம். அந்த சகோதரத்துவத்தையும் அன்பையை நாம் வலியுறுத்துகிறோம் கோயிலின் மூலமாக. இனி நமக்கான கோயிலை நாம் கட்டிக்கொள்ளலாம். நம்மக்கிட்ட வந்து சின்ன சின்ன வசதி தான் இருக்குது, அதை வைத்து, ஆனால் உழைப்பு இருக்கிறது, அதை வைத்து நாம் வாழிடங்களில் நாம் கோயில்களை நிர்மாணித்துக் கொள்ளலாம். இந்த கோயில் வழிபாட்டு முறை என்பதை நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறேன். அது வேத முறையாகவும் இருக்கும், அல்லது சமூகத்தினுடைய சமத்துவத்தை வலியுறுத்தும் முறையாகவும் இருக்கும். அவர் எடுத்து மிக்ஸ் பண்ணுறாரு. இங்கே தான் இந்த ப்ராக்டிக்கல் வேதாந்தான் வாங்க. இங்கே எந்த அடிப்படையில் செய்கிறாருனாக்க, இந்த உலகம் அனைவரும் வந்து ஒன்று தான், எல்லாருமே பிரம்மத்தினுடைய வடிவங்கள் தான். இந்த ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த பிரம்மத்துடைய துகளாகத்தான் இருக்கிறது. இது எல்லாம் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்ற ஒரு சக்தியால் இணைக்கப்படும் பொழுது அந்த உலக சகோதரத்துவம் சாத்தியப்படும். அதற்கான ஒரு குறியீடாகத்தான் இந்த கோயில்கள். இங்கே உயிர் பலி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் இந்த சிலையை அவர் 100 பேரை கூப்பிட்டு போய் ஒரு சிவன் கோயிலுக்கு சிலையை எடுத்து உடச்சிருக்கலாம், இல்லை கதவை பிளந்துக்கிட்டு நாங்களும் உள்ளே வருவோன்னு உள்ளே போயிருக்கலாம். ஆனால் என்ன ஆயிருக்குனாக்க எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பார்கள். நாராயணகுரு கிட்ட ஒரு மெத்தடாலஜி இருந்தது, இந்த இரட்டை கோடு மெத்தடாலஜி. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். அவங்க ஒரு கோடு போட்டாக்க அதை விட பெரிய கோடாக போட்டாக்க அது சின்ன கோடாக மாறிடும். அந்த மாதிரி இந்த இரு கோடுகள் தத்துவத்தை தான் ஃபாலோ பண்ணார் அவர். அவங்க என்னவா இருக்கிறாங்களோ அது அனைத்தையும் கற்று அதற்கு மேலே ஒருபடி போகணும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவார் அவர். அதனால தான் சமஸ்கிருதம் படிக்கணும், இந்து சமாச்சாரமாக இருக்கக்கூடிய பல நூல்களை வாசிக்கணும், அதை தாண்டி யோசிக்கணுன்றது அவருடைய தத்துவமாக இருக்கிறது. ஏனென்றால் சமுதாயத்தில் வந்து முரண் என்பது வந்து ஏற்படலாம். இந்த முரண் மோதல் வந்து தாக்கு பிடிக்கிற சக்தி வேணும். அங்கே வந்து மேலாடை போட்டாலே பிரச்சனையாக இருந்த ஒரு சமுதாயம். அப்போ நமக்கான சக்தியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கோவில் என்பது முக்கியமானதாக இருக்கிறதாக பார்த்தார் அவர். கோவிலை வெறும் ஒரு வழிபாட்டு தலமாக வந்து நாராயணகுரு கருதவில்லை, அது ஒரு கல்வி நிலையமாகவும் மாற்றுகிறார். அங்கேருந்து கற்றுக்கிறார். அது ஒரு பண்பாட்டு மேலாண்மையை பெறக்கூடிய, பண்பாட்டு அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு மையமாக பார்க்கிறார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை மேல் சாதி மக்கள், குறிப்பாக பிராமணர்கள், கோயில்களை வைத்துத்தான் வந்து இந்த அதிகாரத்தை, பண்பாட்டு அதிகாரத்தை வென்றெடுத்திருக்கிறார்கள் என்பதை வந்து அவர் புரிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டார். பாசிட்டிவாக என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்பார். ஸோ அதுக்கான கட்டமைப்புகளை அவர் செய்கிறார். ஆனால் இந்த சிறு தெய்வங்களை வந்து வழிபடுவதை வந்து கைவிடுமாறு வேண்டுகிறார். இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சிறு தெய்வ வழிபாட்டை கைவிடுவது என்பது அந்தந்த மக்களுடைய அடையாள சின்னங்களை அழிப்பது போல என்று கூட பார்க்க முடியும் நம்மளால். ஆனால் நாராயணகுரு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கல. ஏனென்றால் பெரும்பாலும் மூட நம்பிக்கைகளை சுமந்து இருக்கக்கூடிய சிறுதெய்வ வழிபாட்டு முறைகளைத்தான் அந்த காலகட்டத்தில் அவர் காணுகிறார். இந்த மக்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு காட் இஸ் ஒன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரார். அவரை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்தா ஒரு எழுச்சியை உண்டாக்கிறார். கடவுள் என்பவர் ஒருவரே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன்
என்பதை வந்து பிரகடனப்படுத்துவது நாராயணகுரு தான். அப்போ இந்த கோவில் உருவாக்கியது வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குகிறது. கேரளா முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குது. என்னது, புதுசாக கோயில் கட்டாங்களா அப்படின்னு. ஒருவர் கேட்குறாரு நாராயணகுருவை, ரோயசாதி சேர்ந்தவர், என்ன உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எங்கள் சிவனை வந்து உங்கள் கோயிலில் வைத்து பிரதிஷ்டை செய்ய வழிபட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்ன திமிரு இருந்தால் வச்சுருப்பீங்கன்னாரு. அதுக்கு நாராயணகுரு சொல்கிறாரு, ஐயா நாங்கள் உங்கள் சிவன் எடுத்துகிட்டு வரல, இது ஈழவ சிவன், ஈழவ சாதி, எங்கள் சாதி சிவன் இது. உங்கள் சாதி சிவன் உங்கள் கோயிலில் இருக்குது, இது எங்கள் சாதி சிவன், நாங்கள் எங்கே கும்பிட்டுக்கிறோம், ஆளை விடுங்க அப்படின்றாரு. அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. இதே மாதிரி ஒரு தடவை வந்து ஒரு குளத்தில் குளித்து எழுந்திருக்கிறாரு நாராயணகுரு. அப்போது உயர் சாதியை சேர்ந்து கேட்குறாரு, ஐயோ தீட்டுப்பட்டு விட்டதே ராஸ்கல் அப்படின்னு அடிக்கிற வர்றார் அவர். அப்போ சொல்லுவார், குளத்தில் தண்ணியில் பட்டா தீட்டு வந்துடுச்சு, நீ இப்போ என்ன அடித்தாலும் தீட்டாக்கி விடுவாயே, அந்த தீட்டை எங்கே கொண்டு போய் தொலைக்க போகிறாய் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி அறிவுபூர்வமான சில கேள்விகளை வந்து சில தருணத்தில் வந்து அவர் ரொம்ப நையாண்டியாக கேட்டிருக்கிறார். ஆக இவருடைய அத்வைதம் என்பது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு தத்துவார்த்தமாகத்தான் இவரால் கையாளப்பட்டிருக்கிறது. மக்களை, ஈழவ மக்கள் மட்டுமல்ல, எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் இந்த கடவுள் என்ற ஒரு அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்க முயற்சி செய்திருக்கிறார். ஒரு கோயில் கட்டிட்டு போயிடல, இந்த கோயிலை கேரளா முழுக்க கட்ட ஆரம்பிக்கிறார். 1888 அறிவிப்புறத்தில் கட்டிய இந்த கோவிலானது கேரளா முழுவதும் உயர் சாதியினரிடையே பலத்த ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிச்சு. இது குறித்து வெவ்வேறு தமிழ்நாட்டில் வேறு நாடுகளில் இருந்தவங்க வந்து அறிஞர்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, இப்படி ஒரு புரட்சிகரமான வேலையை பார்த்துருக்காங்க. டாக்டர் பால்பூன்னு ஒருத்தர், பால்பூ, தமிழில் பல்புன்னு எழுதுகிறாங்க, ஆனால் அவர் பேர் பத்மநாபன். அவரை பார்க்க வரார், நாராயணகுருவை சந்திக்க வருகிறார் பத்மநாபன் என்கின்ற பால்பூ. அது என்ன பால்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மநாபன் என்பது வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி கடவுள் பெயரை எல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அதனால் அது பேரை அந்த நிலச்சுவாந்தர் வேலை பார்த்தாள் என்ன பண்ணார், ஜமீன்தார் என்ன பண்ணிட்டார், உன் பேர் பால்பூ அப்படின்ட்டார். ஆக அந்த பேரே அவருக்கு நினச்சி போச்சு. கல்வி கூட கிடைக்கல. பிற்காலத்தில் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி மூலமாக ஒரு டிகிரியை படிச்சுட்டார் பால்பூ. பிறகு அவர் டாக்டரேட்டாக மாறுறார். அவர் நாராயணகுருவுடைய அந்த இயக்கத்தை கேள்விப்பட்டு அதில் தன்னை இணைத்துக்கொள்ள வருகிறார். இணைத்துக்கொள்ள வந்து அவரோடு இருந்து பல புரிதல்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். அதன் காரணமாக 1903 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன சபா அப்படின்றத உருவாக்குறார். ஒரு எப்படி நாராயணகுரு சின்ன சின்ன இயக்கமாக ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தாரோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றுகிறார். நிறுவனமாக மாற்றி அதன் மூலமாக பல்வேறு அறிஞர் பெருமக்களையும் செயல் ஊக்கத்தினரையும் செயலாக்கம் செய்யக்கூடியவர்களையும் தொடர்பு கொண்டு அவர் வந்து கட்டமைக்கிறார். அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன, சாதி சமய வேறுபாடுகளை களைதல் என்பதுதான். இந்த சமய வேறுபாடுன்றது கூட ஒரு இன்டென்சிட்டியோடு இருந்த காலகட்டமாக அங்கே இல்லை. சாதி தான் பெரிய கொடுமையாக கேரளத்தில் இருந்தது. அதனால் அதை எப்படி ஒழிக்கணுன்றதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து இவர் முன்னெடுத்து செய்ய தொடங்கினார். கேரளாவுடைய எல்லா நகரத்துக்கும் போக தொடங்கிட்டார் ஸ்ரீ நாராயணகுரு. ஆங்காங்கே கோவில்களை வந்து உருவாக்க தொடங்கினார். இது ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கேரளத்தில் அவருக்கு உண்டாக்கியது. ஏனென்றால் உயர்ந்த ஜாதிகள் வந்து தங்களுக்கான மிகப்பெரிய கோவில்களை வச்சு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரிஜிடிட்டிலாம் வச்சுருக்கிறாங்க. அங்கங்கே சிறு கோயில்களை உண்டாக்கி அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். சிவனை பற்றிய பாடல்களை ஏற்றிருக்கிறார். இவருக்கு மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம் எல்லாமே அத்துப்படி. நிறைய பாடல்களை வந்து ஏற்றுக்கிறார். எப்படி ப்ரே பண்ணணுன்ட்டு வந்து மெத்தடாலஜி இவால்வ் பண்ணுறார். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். வழக்கமாக வந்து வெவ்வேறு இதில் வந்து சமஸ்கிருதத்தில் இப்போ அதுக்கான பூஜைக்கான முறைகள்லாம் இருக்கும். இவருடைய பூஜைக்கான பாடல்கள் வந்து எப்படி மார்க்ஸ் உலக தொழிலாளர்களை ஒன்று செய்கள் சொன்னாரோ, அது உலக இறை பக்தர்களை எல்லாரும் ஒன்றாக இருப்போம், அந்த யூனிவர்சல் பிரதர்வுட எப்படி உருவாக்குவோம், அதற்காக வந்து இறைவனை எங்களுக்கு அருள் புரிவாயாக என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த வாக்கியங்களெல்லாம் அமைத்து கொடுத்தார். எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு நவீன யுக்திகளை எல்லாம் வந்து அந்த கோவில் செயல்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் கோவில்களில்
அதிகமாக அர்ச்சகர் வேலைகளை வந்து ஈழவ சாதியினரும் பிற சாதியினரும் தான் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து பிராமணர்களிடம் இருந்த அதிகாரம் அது. அவர்கள் வந்து இப்பொழுது மெதுவாக இவருடைய செயல்பாட்டினுடைய சீர்திருத்த செயல்பாட்டினுடைய விளைவாக கோயில்களுடைய அதிகாரங்கள் வந்து தாழ்த்தப்பட்டோருக்கும் உயர் சாதி அல்லாத இந்துக்களுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இனி கூட கேரளாவில் கேட்டிங்கன்னா அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது வந்து நாராயணகுரு அவர்கள் தான் என்பதில் வந்து அவர்கள் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்த அவர் ஊர் ஊராக போயிட்டு இருக்காரு. வர்க்கலா போகிறாரு, அப்புறம் கோழிக்கோடு போகிறாரு, அப்புறம் கொச்சின் போகிறாரு, எல்லா இடத்தையும் கோயில் கட்டுறாரு. இந்த சமயத்தில் 1925 மகாத்மா காந்தி அவர்கள் வந்து வரார், திருவிதாங்கூருக்கு வரார். அப்போது இந்த போராட்டம் நடக்குது, ஆலய பிரவேச போராட்டங்கள் நடக்குது. அதுக்கு காந்தி வந்து தலைமை தாங்கி நடத்துக்காக வரார். இந்தியா முழுக்க பிரச்சனைகளுக்கு காந்தி வந்து அங்கங்கே போய் பங்கேற்கிறார். மகாத்மா அவர்கள் வந்திருக்கிற தருணம் அது. இன்னொரு முக்கியமான விஷயம், கலப்பு திருமணங்களை வந்து நாராயணகுரு அவர்கள் வந்து நிகழ்த்தி வைக்கிறார். இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக அவர் அறியப்பட்டிருந்தார். எனவே காந்தி என்ன நினைக்கிறாரு, இவரை கண்டிப்பாக நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் சில தயக்கம் இருந்ததாக வந்து குறிப்பிடுறாங்க சில பேர், காந்திக்கு அவர் எதுக்கு பார்க்கணுன்னு. இருந்தாலும் அந்த ஏரியாவுடைய மகத்தான மகான் அவர்கள் என்ன சொல்கிறாரு பார்க்கலான்ட்டு போய் அவரோட போய் உட்காந்து உரையாடுகிறார். உரையாடும் போது ஒரு விஷயத்தை கேட்குறாரு காந்தி. இது வந்து காந்தி பின்னால் பதிவு செய்திருக்கிறார். இந்த வர்ணாசிரம தர்மம் இல்லாத தர்மம் ஒன்று இந்து தர்மத்தில் இருக்கின்றதா? முக்கியமான ஒரு கேள்வி இது. இந்து தர்மம் சனாதன தர்மம் என்றால் அது வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இது இல்லாமல் இந்து தர்மத்தில் வேறு தர்மங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு கேட்குறாரு. நாராயணகுரு என்ன சொல்கிறாருனாக்க, எல்லா தர்மங்களுமே மாறி மாறி வரக்கூடியவை தான். ஒரு நிலையான இப்படித்தான் சமூக அமைப்பு இருக்க வேண்டும் என்று சமய நூட்களில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அப்படி ஒரு தர்மம் இருக்கவே முடியாது. காலத்தின் கட்டாயம் என்பது சாதி பேதமற்ற ஒரு சமத்துவ சமுதாயமாக இருப்பது தானே தவிர அதை தான் இந்து மதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் இந்து மதத்துடைய சாரமாக ஆக வேண்டும். அதனால் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உயர்ந்த ஜாதி மக்களுக்குரிய எல்லா பண்பாட்டு உரிமைகளும் கிடைத்தல் வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இது காந்தியை வந்து ரொம்பவும் யோசிக்க வைக்குது. அவர் பின்னால் தன்னுடைய நவஜீவன் என்ற பத்திரிகையை கூட இதன் விளைவாகத்தான் ஹரிஜன் என்று மாற்றுகிறார். அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் போராட வேண்டும் என்ற உத்வேகத்தை வந்து இன்னும் அதிகமாக ஆக்கி கொண்டது இவர் நாராயணகுருவை சந்தித்தால் தான். அதே போல் நாராயணகுரு வந்து ரமணரை போய் சந்திக்கிறார். ஒரு கட்டத்தில் ரமணர் வந்து பெரியவர் வந்துட்டார்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ரமணர் வந்து நாராயணகுருவை பார்த்து அப்படி மகிழ்வடைகிறார். ஏனென்றால் நாராயணகுரு காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரியான ஒரு கோயில் கட்ட போயிருக்கிறார். அப்போ பக்கத்தில் திருவண்ணாமலையில் ரமணரை பார்க்குறார். அதே போல் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் வந்து சந்திக்கிறாரு நாராயணகுருவை. பாருங்கள், மைட்டி மைண்ட்ஸு யார் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து இவரை வந்து மிக சிறப்பான முறையிலே பாராட்டி எழுதியிருக்கிறார்கள். ரொமேன் ரோலண்ட் என்ற எழுத்தாளர் வந்து சொல்கிறார், மிகச்சிறந்த இந்திய தத்துவ சீர்திருத்த ஞானி என்று சொன்னால் அது நாராயணகுரு தான் சொல்கிறார். அந்த 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 நூற்றாண்டில் வந்து மகத்தான ஒரு ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நாராயணகுரு வந்து அங்கே கேரளத்தினுடைய ஒரு வெள்ளியாக அவர் தோன்றியிருக்கிறார். அங்கே எல்லாரும் வந்து அவரை பார்த்துட்டு போகிறாங்க. இவருடைய இந்த சீர்திருத்த கருத்துக்களுடைய அடிநாதமாக இருக்கிறது வந்து இந்திய தத்துவம் என்று நாராயணகுரு குறிப்பிடுகிறார். நாராயணகுரு நூல்கள் எழுதியதாக நம்ம சொன்னோம். அதில் தர்சனமாலா, ஆத்ம உபதேச சாதகம் என்ற 2 நூல்களில் வந்து இந்த அத்வைத கோட்பாடை வந்து வலியுறுத்துகிறார். ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும், சங்கரனுடைய அத்வைதம் ஒரு மாதிரி அலூஃபானது, சமூகத்திலிருந்து விலகி நின்று ஒரு மேல் இடத்துல கொண்டு போய் வச்சிட்டார் சங்கரர். அதை இவர் நாராயணகுரு அதை அப்படியே கொண்டு வந்து சமுதாயத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டார். ப்ராக்டிக்கல் வேதாந்தான்னு விவேகானந்தர் சொல்வார். அவர்கள் பசியோடு இருக்கும்போது நீங்கள் கற்களை கொடுக்காதீர்கள்னு சொல்வார் மத போதனைக்கு. அதே மாதிரி தான் நாராயணகுரு வந்து அதை கொண்டு வந்து கீழே வைக்கிறார்.
எதை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, இந்த பிரம்மன் என்பது பியூர் கான்ஷியஸ்னஸ். இதுதான் அடிக்கடி சொல்லுது. பிரம்மம் என்பது தான் உலகமே இயங்கி இருக்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சக்தி இயக்கம். அது வந்து பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது மனித வாழ்க்கையில். இதுதான் நம்ம வந்து நிஜம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு மாயத்திரை. இங்கே தான் மாயைன்னு சொல்லக்கூடிய சங்கருடைய கோட்பாடு கரெக்ட் தான், அதை ஒத்துக்கிறார். இந்த மாயையை அகற்றுவது என்பது, அறியாமையை அகற்றி, அது அவித்தியைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புரியாதது தெரியாததை அகற்றி அறிந்து கொண்டால் அறிவு. இந்த அறிவு தான் எதை அறிந்து கொள்வது? முழுமையான பரபிரமத்தை அறிந்து கொண்டால் நானும் அதுவும் ஒன்றுன்ற ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்போ அதுதான் வந்து ஒரு முழுமையான பிரதர்வுட், சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கும் ஒரு வித்தாக அமையும்னு நினைக்கிறாரு. ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த திரை மறைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 சரீரம் சொல்லுவாங்க இந்திய தத்துவத்தில். அதை அவர் குறிப்பிட்டார். ஸ்தூலமாக இருப்பது, கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது, காரணமாக இயங்கிக் கொண்டிருப்பது. இதை தாண்டிய நிலை என்பது துரிய நிலைன்னு சொல்லுவாங்க. நிறைய நம்ம நண்பர்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சு நிறைய கருத்துக்கள் போடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். துரிய நிலை என்பது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு அனுபவ நிலையாக இருக்கிறது. அது ஒரு ஆன்மீக உச்சநிலையாக கருதப்படுகிறது. அது அந்த கான்ஷியஸ்னஸ் சொல்லக்கூடிய தன் உணர்வு, உள்ளுணர்வு என்பது ஒரு பிரபஞ்ச வெளியிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்ற ஒருவித அனுபவமாக சித்தரிக்கப்படுகிறது. அப்போ இந்த நிலையில் சென்றால்தான் அந்த பிரம்ம ஞானமானது கிடைக்கும் அப்படின்றது சங்கரரும் சொல்கிறாரு, நாராயணகுருவும் சொல்கிறாரு. ஆனால் சங்கரருக்கும் நாராயணகுருவுக்கும் என்ன வித்தியாசம்னா, சங்கரர் சொல்லக்கூடிய இந்த ஞான வித்யை என்பது, அதை பற்றி அறிவது என்பது, பிரம்ம வித்யா என்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. கிட்டத்தட்ட ஒரு வர்ணாசிரமம் வந்துடுது. அதை வந்து உடைச்செடுத்து இது அனைவருக்கும் சாத்தியம்னு சொன்னவர் வந்து நாராயணகுரு அவர்கள். இது எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம்தான் இறைவன். அந்த இறை குறித்த அறிவை பெறுவதுதான் சிறந்த அறிவு. அப்போ அறிவுன்னே சொல்கிறார் அவர். இந்த அறிவை பெற வேண்டும். அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் வந்து அறிவை பெற வேண்டும். இந்த அறிவை பெற்றவர்கள் வந்து உலக சமாதானத்துக்கும், உலக அன்பிற்கும், சகோதரத்துவத்திற்கும் நிச்சயமாக வந்து அர்த்தத்தோடு செயல்படக்கூடும் என்று நினைக்கிறார். நமக்கு அந்த அறிவு இல்லை. எனக்கு உங்களில் கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம். அந்த அறிவு என்பது என்னன்றதை பற்றி புத்தகம் போட்டிருக்காரு நாராயணகுரு. அதை வந்து கவிதைகளாக எழுதியிருக்கிறார். அதை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள், தன்னறம் என்ற பப்ளிகேஷன்ஸ். அறிவு என்ற நூல் நான் சொன்னேன் இல்லையா, ஞானத்தின் ஆய்வியல் நாராயணகுருன்ட்டு, அதை வந்து நித்திய சைத்தன்ய யதின்னு அவர் தான் ரொம்ப அருமையான ஒரு வால்யூம் வந்து எழுதியிருக்கிறார். நித்திய சைத்தன்ய யதி அவர்கள். இது வந்து நாராயணகுருவை குறித்து நித்திய சைத்தன்ய யதி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார். இது ஐசிபிஆர்னு சொல்லுவோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலசாபிக்கல் ரிசர்ச். அவங்க வந்து இது ஆங்கிலத்தில் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து மிக அற்புதமான ஒரு ஆய்வு ஏடாக இதை கொடுத்துருக்கிறாரு யதி அவர்கள். அவர் ஒரு பெரிய ஃபிலாசபர். சைத்தன்ய யதி வந்து அதிகமாக நம்ம தமிழ் பரப்பில் பேசப்படாமல் போனது நம்முடைய துரதிர்ஷ்டம். அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணனோடு முரண்பட்டு வெளில போயிடுறார் அவர். ஏன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எல்லாவற்றையுமே அத்வைதம் குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்குள்ளே இந்திய தத்துவத்தை அடக்க முற்பட்டதாக சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இவர் வந்து அவரோட நிராகரித்து விட்டு வெளில வந்துடுறார். சைத்தன்ய யதி அவர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஆங்கிலத்தில் நாராயணகுருவை பற்றி எழுதுகிறார். அதாவது நாராயணகுருடைய சிஷ்யருடைய சிஷ்யன் அவர், நித்திய சைத்தன்ய யதி. அவருடைய இந்த புத்தகம் அறிவு என்ற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் தன்னறம் நூல் வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து தமிழையும் கோபாலகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. அந்த கவிதைகளை எழுதி அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த அறிவு என்றால் எது என்ற கேள்வி வந்து இம்மானுவேல் கேண்ட் கூட எழுப்புவார். அறிவு என்றால் எதுன்னு அவங்க சிஸ்டமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிட்டே போவாங்க. இது காட்சியால் காண்பதா, அனுபவத்தால் காண்பதான்னு. இதில் அறிவு என்பது இந்த பிரமனை அறிகின்ற அறிவு. அறியப்படும் இது வேறல்ல, அறிவாகும் அது தேடுகையில் அறிவு இதில் ஒன்றாக இருப்பதால் அறிவன்றி வேறு எதுவும் இல்லை எங்கும்.
இப்போ பிரம்ம ஞானம் என்பதைத்தான் இவர் வந்து அறிவு அப்படின்னு கொண்டு போகிறார். இந்த அறிவுன்னு அவர் சொன்னார்னு அது ஒரு தூய அறிவு. திருப்பி திருப்பி இந்த பியூர் ரீசனிங் மாதிரி அது கேண்ட் சொல்கிறார். இந்த மாதிரி தூய அறிவு பிரம்ம ஞானம்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. இது இந்த தூய அறிவு என்பது எப்படி அடைய முடியும்? அவர் ஒரு 6 வருஷம் போய் குகையில் இருந்து தவம் பண்ணார். அந்த மாதிரி தவம் பண்ணால் தான் அடைய முடியும்னு சொல்ல வர்றார் அவர் அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே தான் அவர் வந்து சங்கர்லேருந்து வேறுபடுறார். வாழ்க்கையின் ஊடாகவே இந்த அறிவை அடைய முடியும்ன்றார். வாழ்க்கையை கடந்து, வாழ்க்கையினுடைய அத்தனை வேதனைகளையும் பல நிலைகளில் பல அனுபவங்களை பெற்று அதை கடந்து இந்த அனுபவத்தை நான் பெற முடியும், இந்த தூய அறிவை பெற முடியும் அப்படின்றதில் இவர் சங்கரை விட்டு வேறுபடுறாரு. இன்னொரு விஷயத்துலையும் வேறுபடுறாரு. சங்கரர் மாயைன்னு சொன்னது வந்து இந்த உலகத்துக்கான வாழ்க்கையில் வந்து இந்த மாயை வந்து சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இந்த வாழ்க்கை நிஜமானது தான். இந்த வலி வந்து ஏன்னா அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த வலி வந்து உண்மையான வலி. அதனால் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து கண்கூடாக பார்த்துக்கின்ற நிஜம். இந்த வலியை கடக்கணும். அதுக்கு அத்வைத ஞானம் உதவியாக இருக்கணும். இந்த மாயை என்பது வந்து ஒருவேளை வெவ்வேறு நிலைகளில் இந்த ஆன்மீகம் அமைவதாக சொல்கிறார் அவர். வெவ்வேறு நிலைகளில் இந்த ஆன்மீகம் அமைவதாக கருதுகிறாங்க. ஒரு 10 நிலை சொல்கிறாங்க. மேல்தட்டு நிலையில் தான் இந்த மாயாவாதத்தை நாம் கொண்டு போய் வைக்க முடியும். ஒருத்தர் அனுபவத்தின் ஊடாக உள்ளே போய்கிட்டே இருக்கிறான். ஃபஸ்ட் கிளாஸ் படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், எம்ஏ படிக்கிறான், பிஹெச்டி படிக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் சில நிலைகள் இருக்கின்றன. அந்த உயர்நிலையில் போகும்போது இந்த மாயை திரையை விளக்குவது பற்றி நம்ம பேசலாம். இங்கே தரையில் வாழும்பொழுது நிஜம்தான் இது. இது சொல்லும்பொழுது தன்னை ஒரு நவீன பௌத்தனாக அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். ஒரு பக்கம் வந்து அத்வைதம், இன்னொரு பக்கம் பௌத்தம். ரெண்டுத்தையுமே தான் இணைத்துக் கொள்வதாக நாராயண குரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வகையில் பார்த்தால் கேரளத்தினுடைய அறிவு இயக்கத்தில் நாராயண குருவின் பங்களிப்பு மகத்தானதுன்னு சொல்லலாம். அவர்கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயம்னாக்க எல்லா தத்துவமுமே வந்து ஒத்துக்கிடுவார். ஆனால் அது உள்ளுக்குள்ளே குறை இருக்கலாம். குறையை சுட்டி காட்டி நிராகரிக்கிற வேலையை பார்க்க மாட்டார். ஒரு தத்துவத்துக்கு பிறகு இன்னொரு தத்துவம் வருதுனாக்க அதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அடுத்த தத்துவம் வருவதாக அவர் காணுவார். ஆக ஒரு ஒருங்கிணைப்பு பாதையை தான் அவர் கொண்டு வர்றார். சமன்வயானுவாங்க, ஒரு மாதிரி எல்லாத்தையும் சமப்படுத்தி பார்க்கறது. ஒரு விஷயத்தை நிராகரிப்பு என்பது எளிது அவரை பொறுத்த வரைக்கும். அது வந்து வெறுப்பின் ஊடாக கூட செய்ய முடியும். ஒரு விஷயத்தை உள்வாங்கி கட்டமைப்பது என்பது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் கூட பாருங்களேன், விமர்சனம் செய்வாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. கடுமையான விமர்சனம் வைக்கிறது, ரொம்ப நெகட்டிவாக போடுறது, நம்ம கமெண்ட்ஸ் கூட சில பேர் போடுவாங்க. அதில் ரொம்ப சுலபமாக நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அதை ஒரு இழையாக பின்னி அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு புதிய பார்வைக்கு கொண்டு போவது என்பது தான் வந்து நாராயண குருவனுடைய மெத்தடாலஜியாக இருந்தது ஃபிலாசபியில். ஆக அவர் ஒரு ஒன்றுபட்ட தத்துவ, முழுமையான ஒரு தத்துவ பங்களிப்பு கொடுப்பதற்காகத்தான் தன்னுடைய திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்று தெரிகிறது. ஒரு சமூகத்தின் அறிவார்ந்த வெற்றியே அந்த சமூகத்துக்கு அதிகாரத்தை பெற்றுத்தரும். ஜெயமோகன் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கிறார். அதை வந்து 2 கட்டுரைகள் நான் வாசித்தேன். மிக அழகாக எழுதியிருக்கிறார். அதில் அவர் இந்த பாயிண்ட்டை சொல்கிறார். ஒரு சமூகத்தினுடைய வெற்றி என்பது அறிவு ரீதியாக அவர்கள் அடைகின்ற வெற்றியை பொறுத்து தான் இருக்குது. இதுதான் வந்து நாராயண குரு கொடுக்க முயற்சி செய்தார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறார். சுரண்டப்பட்ட மக்களுக்கு சுரண்டுபவர்களின் ஞானம் எதற்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இந்த சுரண்டுபவர்கள் தான் வந்து இந்த ஆத்ம ஞானம், இந்த பிரம்ம ஞானத்தெல்லாம் வச்சுருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மேல்தட்டு மக்களுடைய தத்துவமோ ஞானமோ எங்களுக்கு எதற்காகன்னு கேட்கலாம். அது அவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஞானம் அல்ல. இது அனைவருக்கும் பொதுவான ஒரு ஞானமாகும் என்ற வகையில் தான் வந்து நாராயணகுரு இதை முன்னெடுப்பதாக ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். ஆக அனைத்து மானுடத்துக்கும் உரியதுதான் இந்த ஞானமானது. அது என்ன ஞானம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து கர்மத்தின் ஊடாக அடைய முடியும். இந்திய தத்துவத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னாக்க
கடமை வேலையை செய்துக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு விழிப்பு நிலையோடு செல்லும் பொழுது அந்த ஞானத்தை அடைய முடியும். இல்லை டோட்டலாக என்னை கடவுள் என்ற ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு சக்தி நான் உருவாக்கி என்னை ஒட்டு மொத்தமாக தொலைத்து கொள்வதன் மூலமாக பக்தி மார்க்கத்தின் மூலமாக நீங்கள் அந்த ஒளியை இந்த கான்ஷியஸ்னஸுடைய நேச்சரை, இந்த பிரபஞ்சத்தோட நம்முடைய ஐக்கியத்தை காண முடியும்னு. இன்னொன்று, அறிவு கூர்மையாக விவாதங்கள் மூலமாக, உரையாடல்கள் மூலமாக, நேர்மையான உரையாடல்கள் மூலமாக நீங்கள் அந்த எல்லையை அடைய முடியும். இது சங்கரனுடைய வேதமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி துரிய நிலைக்கு உட்காந்து தியானம் பண்ணி யோகம் பண்ணி பல்வேறு விதமான பயிற்சிகளை உடல் ரீதியாக மேற்கொண்டு அந்த ஞானத்தை, அந்த அறிவை, தூய அறிவை பெற முடியும் என்றெல்லாம் இந்திய தத்துவம் சொல்லுது. இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாலும் இது அத்தனையுமே எல்லாருக்குமானது என்று சொல்லும்பொழுது தான் நாராயண குரு எல்லாரிடமிருந்து மேம்பட்டு நிற்கின்றார். 1923 ஆலுவேல ஒரு மாநாடு நடத்துகிறார். சர்வ சமய ஒற்றுமை மாநாடு. அப்போ அவருக்கு இந்த இன்டகிரேஷன் என்ன சொல்கிறது, சர்வ சமய ஒருங்கிணைப்பது, ஒருமைப்பாடு என்பது எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொண்டு ஒரு மாநாடை நடத்துகிறார். இந்தியாவில் நடைபெற்ற முதல் சர்வசமய மாநாடு என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அப்போது ஒரு ஆக்ஷன் பிளான் பாருங்களேன். ஒரு ஃபிலாசபர், குறிப்பாக இப்போ 2 விதமான ஃபிலாசபி இருக்குது. இந்த சமூக சீர்திருத்தங்கள் அல்லது பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசியல் சித்தாந்தங்களின் ஊடாக தீர்வுகள் காண்கின்ற தத்துவ மரபு ஒன்று. மற்றொரு மரபு, அந்த காலத்திலிருந்தே வருகின்ற மரபு, ஆன்மீக ஒளியிலே ஒரு சமதர்மத்தை நிலைநாட்டுவதற்காக மக்களிடம் அந்த ஞானத்தை கொண்டு செல்வது. ஏனென்றால் அதுதான் சாத்தியமாக இருந்தது அந்த காலத்து சமூக வரலாற்று அமைப்பில். ஆக இவர் அப்படி தான் வரார். ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி இல்லாத காலகட்டம் இது. அப்போ மக்களை ஒருங்கிணைக்கும் போது இந்த சர்வ சமய ஒற்றுமை என்பது அவசியம் நினைக்கிறார். ஏன்னா கேரளாவில் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள்லாம் நடைபெறுகிறது அப்பொழுது. அப்போது அந்த ஒற்றுமை தேவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இப்படியாக போகின்ற இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இந்த இப்பொழுது கீழே தள்ளப்பட்ட சாதிகள், இதுதான் வார்த்தை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழ்த்தட்டு சாதியினர்கள் ஒரு காலத்தில் அவர்களும் மேலே தான் இருந்திருக்கிறாங்க, இல்லை சமமாக இருந்திருக்கிறாங்க. அவர்களில் சில குடும்பங்கள் கூட நல்ல தழைத்து ஓங்கிய குடும்பங்கள் இருப்பதாக அவர் பார்க்கிறார். அந்த சாதியை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த கீழே போனதுக்கு காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சமய அரசியல் அல்லது சாதி அரசியலை உருவாக்கி ஒரு குழுவினர் மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அப்போ மறுபடியும் மேலே வரணும். எப்படி மேலே வருதுன்னு பார்த்தாக்க அதுக்கு தான் அவர் வைக்கிறது இந்த ஆன்மீக அரசியல் என்று கூட நான் சொல்லுவேன். அதாவது அங்கங்கே பல கோயில்களை உருவாக்கி தாழ்த்தப்பட்ட மக்களும் அந்த அதிகாரத்தை பங்கெடுப்பது என்ற அளவிலே அதை கொண்டு போகிறார் அவர். அதுக்கான முக்கியமாக ஒரு விஷயம் திருப்பி பார்க்குறேன், அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். வெறுப்பு அரசியல் மூலமாக நீங்கள் இந்த அதிகாரத்தை அடைய முடியாது. இந்த பண்பாட்டு தளத்தில் ஒரு மேலாதிக்கத்தை நீங்கள் பெற முடியாது. இந்த மேலாதிக்கம்னு சொல்லுவது தப்பு. உங்களுக்குரிய இடத்தை பெற வேண்டும் என்றால் அது வெறுப்பின் மூலமாக நடக்க முடியாது, மறுப்பின் மூலமாகவும் இயலாது. அது உயர்வின் மூலமாகத்தான் சாத்தியமாகிறது. உயர்ச்சி என்று சொல்லும் பொழுது அது ஒரு தத்துவார்த்தமான புரிதல்களை அல்லது ஞானத்தை நாம் பெறுவது என்பது, அறிவை உச்சநிலைக்கு கொண்டு சென்று அதை அடைவது என்பது. அப்போ அதுக்கு தான் அவர் படிக்கட்டு போட்டுட்டே போகிறார். இந்த ஒரு விஷயம் சொல்லணும், இந்த கோவில் கட்டுறது கூட என்ன சொல்கிறார், அவர் ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடுறார். பள்ளிக்கூடங்கள் அதிகம், கல்விக்கூடங்கள் அதிகமாக கட்டுங்கட்டார். கல்வி நிலையங்கள் மூலமாக அறிவை நாம் கொண்டு செல்ல முடியுன்றதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். மக்களை வரவழைப்பதற்காக நிறைய கோயில்களை உருவாக்கி அங்கே ஒருங்கிணைப்புக்கான ஒரு தளமாக அதை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் அயோத்திதாச பண்டிதரோடு அவரை ஒப்பிட்டு ஜெயமோகன் சொல்கிறார். அயோத்திதாச பண்டிதர் கூட பறையர் சமுதாயத்தை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் மேல்நிலையில் இருந்ததாகவும் ஒரு காலகட்டத்தில் பின்னால் தள்ளப்பட்டதாகவும் அயோத்திதாச பண்டிதர் போன்றவர் தான் அவர் அதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறாரு. முன்னெடுப்பதற்கான, அவர்கள் முன்னேறுவதற்கான பல விஷயங்களை சொல்கிறார். அந்த மாதிரி தான் இவரும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வர்றதுக்கான
ஒரு ஒரு யுக்தியாக மட்டுமல்ல ஒரு புரிதலாக கொண்டிருப்பது என்னவென்றால் அவங்க ஏற்கனவே மேலே தான் இருந்தாங்க, அரசியலினால் கீழே தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ற புரிதலை நாராயணகுரு கொண்டிருக்கக்கூடும். அதை மேலே கொண்டு வரதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சாத்விக வழிமுறையை அவர் கையாண்டார். அது வந்து உள்வாங்கல் முறை என்று கூட சொல்கிறார். அந்த கல்ச்சரை உள்வாங்கிக்கிட்டு அதையும் தாண்டி மேலே வளர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து நாராயணகுரு முன் வைத்தார். அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. என்றால் இன்றைக்கி வந்து அவருடைய அந்த பரிபாலன சபை வந்து இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு சபையாக தோன்றுகிறது. நாராயணகுரு வந்து கேரளத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு புரட்சிகர சிந்தனையாளராக மதிக்கப்படுகிறார். அந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மேல் பொசிஷனுக்கு எலிவேட் ஆகி வந்திருக்கிறாங்க. நாராயண தர்ம பரிபாலன சபா அல்லது யோகம் என்ற அமைப்பானது கேரளம் முழுவதும் அமைக்கப்பட தொடங்கியது. அவருடைய சிஷ்யர்கள் வந்து அந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள். பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட கண்ணூர், மாஹி, கோழிக்கோடு போன்ற இடங்களிலும், திருவனந்தபுரம், கொல்லம் போன்ற இடங்களிலும் இவங்க வந்து இவங்களுடைய ஆஃபீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மங்களூரில் கூட தர்ம பரிபாலன சபையினுடைய கிளை சபைகள் ஏற்படுத்தப்பட்டன. சென்னை மாநகரில் வேப்பேரி எனும் இடத்தில் நாராயண மந்திர் அமைந்துள்ளது. இப்பொழுது அருவிப்புறம் சிவன் கோயிலையும் அந்த வளாகத்தில் நடக்கும் கல்விக்கூடத்தையும் ஒரு ட்ரஸ்ட் பராமரித்து வருகிறது. 1913 ஆலுவா என்ற இடத்துல வந்து அத்வைத ஞான சபைன்னு ஒன்று உருவாக்குறார். இதனுடைய குறிக்கோள் என்னென்னா, கடவுளின் கண்களுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற கொள்கை தான் அங்கே பிரகடனப்படுத்தப்படுகிறது. அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு மக்களை. இந்த சிலை வழிபாடு முதல்ல வைக்கிறாரு. நம்ம சொன்னோம் இல்லையா, சிவன் சிலை வைச்சார், அப்புறம் அம்பாள் சிலை வைக்கிறாரு, சாரதா தேவி சிலை வைக்கிறாரு, சுப்பிரமணியர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாரு, பல இடங்களில் கோயில்கள், ஈழவ கோயில்களை உருவாக்கி செய்கிறாரு. பிறகு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு, இந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்வதை விட்டு வேல்யூஸை வந்து முன்வைக்கிறார். வேல்யூஸ்ன்னு சொன்னால் அறக்கோட்பாடுகளை வந்து அந்த கர்ப்ப கிரகத்தில் சொல்கிறார். என்ன மாதிரி சொல்கிறனாக்க, கருணை வேண்டும். இந்த ராமலிங்கம் சொன்னார் இல்லையா, மகா கருணை, கருணை தான் தயைன்னு சொல்கிறார். தயை வேண்டும், தர்மம் வேண்டும், அறம் வேண்டும் என்ற விஷயங்களை வச்சு இதுகளை வந்து நம்ம வந்து இனி வந்து பிரார்த்திக்க வேண்டும். எதை? அறக்கோட்பாடுகளை பிரார்த்திக்க வேண்டும். அறத்தை நினைத்து நாம் வந்து உருக வேண்டும். அதே மாதிரி கருணையை கொண்ட நினைவு வந்து நம்ம கொள்ள வேண்டும்ன்றதுக்காக இந்த மாதிரியான எத்திக்கல் பிரின்சிபல்ஸை வந்து சென்டரில் வச்சு கும்பிட சொல்கிறார். இது வந்து அங்கே சிலை இல்லை, அங்கே வந்து ஆனால் தீபத்தை வைக்கிறார், ஒளியை வைக்கிறார், ஒளியை வழிபட சொல்லுகிறார். இதனுடைய நீட்சியாக சேர்த்தலை களவங்கோடு என்ற கோயிலில் வந்து ஒரு கண்ணாடியை வைக்கிறார். இங்கே நம்ம மகான் ராமலிங்கர் அவர்கள் வந்து நமக்கு வந்து நினைவுக்கு வருவார். ஒரு கண்ணாடியை வைத்து விட்டால் அதுவும் அத்வைதம் தான். கண்ணாடியில் தெரிவது தான் கடவுள். கண்ணாடியில் வந்து நம்ம வந்து தெய்வமாக இருந்தால் தெய்வமாக தெரியும். ஆக நம்மை நாம் உணர்தல் என்பதை வந்து உணர்த்துவதற்காக ஒரு சிம்பாலிக்காக வந்து கண்ணாடியை வச்சு கும்பிடுங்கனர். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலை வழிபாட்டிலேருந்து தொடங்கி அதற்கு பிறகு ஒரு எத்திக்கல் கோட்பாடுகளுக்கு, அறக்கோட்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஆளுமை எப்படி மாறணும்னு சொல்லி அதற்கு பின்னால் அதனுடைய முழுமையாக வருவது தான் இந்த தர்மம், இந்த முழு தர்மம், இந்த நெஞ்சுருகும் கருணை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிம்பமாக, பரபிரம்மமாக நாம் காண முடியும்னு நினைக்கிறார். ஸோ அத்வைதத்தை வந்து இவர் வந்து மக்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக கொண்டு போக ட்ரை பண்ணார். உண்மையிலே அத்வைதம் வந்து யோசித்து பார்த்தாக்கா அது வந்து நீயும் நானும் கடவுள், நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை பிரின்சிபல் கொண்ட ஒரு தத்துவம் அது. கேரள கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முதல் தொடக்க புள்ளி நாராயணகுரு தான் அப்படின்னு திரு நம்பூதிரி பாட் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருனாக்க, சாதி ஒழிப்பதற்காக முதல்ல போராடினார் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லை, இந்த ஈழவ சமுதாயம் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக தொழில்துறையிலும் அவர்கள் வந்து இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த கயிறு திரிக்கிற வேலைகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவிற்கு தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை வந்து நாராயணகுரு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பல்வேறு பள்ளிக்கூடங்கள் இந்த மக்களுக்காக நிறைய பள்ளிக்கூடங்களை எஸ்என்டிபி பண்ணாங்க. அது இன்றைக்கி கூட இயங்கிக்கிட்டு இருக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள். அதன் மூலமாக வந்து ஒரு ஆன்மீக குரு
சமூக தளத்தில் தன்னுடைய ஞானத்தை மக்களிடம் செயல்பாட்டின் மூலமாக கொண்டு சென்று இந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ்க்கு இடையே எந்த கேப்பும் இல்லாமல் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பது ஒரு மகத்தான சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கி நம்ம டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் வந்துருச்சு. கவர்மெண்ட்டை கேட்க முடியும். எதுவுமே இல்லாத ஒரு நாட்டில் அப்படிலாம் இல்லாமல் ராஜாக்கள் மட்டுமே ஆண்டு பிராமணர்கள் ராஜாக்களோட கைகோர்த்து கொண்டு மற்ற பிற ஜாதியினர்களை கீழே நச்சுக்கி வச்சிருந்த ஒரு நாட்டில் அவர்களை ஒரு பாசிட்டிவான முறை மூலமாக ஒரு ஆன்மீக புரிதல் மூலமாக தங்களுடைய பலத்தை அவர்கள் புரிந்து மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்னா இது ஆன்மீக புரட்சின்னு சொல்கிறதா, சமுதாய புரட்சின்னு சொல்கிறதா, இல்லை எனக்கு உண்மையிலே அதை எப்படி பார்க்குறதுன்னு ஐ ஒண்டர். ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்படி ஒரு தலைவர் தேவைப்படுறாரு இந்த காலகட்டத்திலையும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதல் கொண்ட ஒரு அற்புதமான வழிகாட்டி தேவைப்படுகிறார். அவரை பாராட்டி பாரதியார் நிறைய எழுதியிருக்கிறார். பாரதியார் கட்டுரை எழுதியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்படி எல்லா மகான்களையுமே இவர் ஈர்த்திருக்கிறான்றது தான் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் தபால் தந்தையை விட்டுருக்காங்க, காயின் வெளியிட்டிருக்காங்க, 150வது ஆண்டு விழா கொண்டாடிருக்கிறாங்க. இன்றைக்கி கேரளாவில் ஒரு மறுக்க இயலாத, யாராலும் மறக்க இயலாத ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டியாக, சமூக சீர்திருத்தவாதியாக நாராயணகுரு இருக்கிறார். ஸ்ரீ நாராயணகுருவுடைய சிஷ்யர் நடராஜகுரு இங்கே முக்கியமாக சொல்லப்பட வேண்டியவர். அவரை ஒரு நல்லா படிக்க வைக்கிறாரு. வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வராரு. சும்மா ஃபிலாசபியை போதனைகளாக பேசினா பத்தான்றதுக்காக ஆய்வாக எல்லாவற்றையும் பார்க்கணுன்றதுக்காக படிக்க சொல்கிறாரு. பெரும்பாலும் அவருடைய சிஷ்யர் நித்திய சைத்தன்யர் இருக்கார் இல்லையா, நித்திய சைத்தன்ய யதி, அவர் இன்னும் ஆழமான அந்த டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறாரு வெவ்வேறு மேற்கத்திய அறிஞர்களோட நாராயணகுருவை கம்பேர் பண்ணி. ஆக ஒரு விஷன் இருந்திருக்கு. எஜுகேஷன் எப்படி இருக்கணும், தொழில்துறை எப்படி இருக்கணும், பண்பாட்டுத்துறை எப்படி இருக்கணுன்ற விஷன், அப்படிப்பட்ட ஒரு விஷன் இருந்து இவர்களை உருவாக்கினார், மாணவர்களை உருவாக்கினார். அவர்கள் இலக்கிய தளத்தில் நிறைய படைப்புகள் செய்திருக்கிறாங்க. நாராயணகுருனுடைய வரலாறை திரைப்படமாக நிறைய எடுத்திருக்கிறாங்க. நம்ம தலைவாசல் விஜய் கூட நாராயணகுருவாக நடிச்சிருக்கிறார் ஒரு படத்தில். 2-3 வெர்ஷன் வந்திருக்கிறது. இப்படி பண்பாட்டு, அரசியல், கலாச்சார தளத்தில் பாதிப்பை உருவாக்கிய மகான் நாராயணகுரு 1928 செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த பூ உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய மாடல், அந்த செயல்பாட்டுக்குரிய வடிவங்கள் இன்றளவும் மிகவும் வீரியமாக கேரளத்தில் மட்டுமல்ல நாடெங்கிலும் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.